ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட்ரா. சாய் சந்தியா, ஹாப்பி பர்த்டே, ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. இந்த ஒன் ஷார்ட் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஓகேடா, இன்ட்ரடக்ஷன் பெருசாக வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜிமின் தான், யோ அங்கே என்னைய பார்த்துட்டு இருக்க, எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, வண்டியை போக சொல்லு அப்படின்றா. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து ஓகே சார்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்படியே எல்லாத்தையும் நோற்று சொல்கிறாங்க வண்டியெல்லாம். ஆக்சுவலாக அவன் பேட்ரோல் போயிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுங்களுக்கெல்லாம் குடிச்சிட்டு ஜெயிலில் தூக்கி போடணுயா சார், ஃபைனை கட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லைன்னா ஜெயிலே போட்டுருவோம். குடிச்சிட்டு எங்கேயாவது போய் அடிச்சுட்டு எந்த அப்பா உயிரோட வாங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் ரெண்டு பொண்ணுங்க செம்மையாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வராங்க. யோ அங்கே போய் வண்டியை பாரியா அப்படின்றாங்க. ஸோ அப்படியே அந்த பொண்ணு சார் 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டக்குன்னு பிரேக் அடிக்கிறா. ஏம்மா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன், என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் ஒரே ஒரு பாட்டில் தான் சார் வச்சேன், செம்ம போதை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னையா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் ஜிமின். சார் குடிச்சிட்டு ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னோன்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து வரான். ஏம்மா என்னங்க குடிச்சிட்டு, பொம்பளை பிள்ளைங்க தானே சார், நான் ஒரே ஒரு பாட்டில் தான் சார் குடித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஊற்றி கொடுத்துட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. சரி ஃபைனை கட்டிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்றாங்க. சார் என்கிட்ட காசெல்லாம் இல்லை சார். இவளுங்க இப்படியே போனாலும் எங்கேயாவது போய் விழ வேணும்னா. ஆமாம் பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு மேலே சாஞ்சிட்ருக்கீங்க. ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாங்க. சார் யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண் அப்படியே கொஞ்சோண்டு திறந்துக்கிட்டு. என்ன செம்ம போதையா சார்? நான் டீ தோட்டல சார், நான் குடிக்கவே மாட்டேன் சார். இப்படி நார்ந்து குடிக்க மாட்டாலாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சார் ஊற்றி கொடுத்தாளுங்க, நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவளுங்க கேட்கவே இல்லை சார். வெரி பேட் கேர்ள்ஸ் சார். கிட்ட வந்து பேசாத, வெறும் பேட் ஸ்மெல்லாக அடிக்குது அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே இருந்து அப்படியே கண்ணை முழிக்க முடியாமல் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தான், 2 பேர் இறங்க அப்படின்னோடனே 2 பேர் இறங்கி நிற்கிறீங்க. நீங்கள் அதுக்கு மேலே தள்ளாடி நிற்கிறீங்க. ஸோ லைக் அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறா, நீங்கள் அதுக்கு மேலே முடியல, அப்படியே ஜிமின் மேலே வாமிட் எடுத்துடுறீங்க. சாரி சார் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே சாஞ்சியாச்சு. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டி பாவி, நல்லா இருந்த ட்ரெஸ்ஸை நாசம் பண்ணிட்டியே. அவர் அதுக்கு மேலே அந்த கான்ஸ்டபிள் அப்படியே பின்னாடி போயிட்டு சிரிக்கிறாரு. யோ என்னையா பார்த்துட்ருக்க, அந்த பொண்ணு அட்ரஸ் கேட்டு இட்டு போய் விடு. இந்த பொண்ணு சார், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே லைக் உங்களை மட்டும் அங்கே பக்கத்தில் ஒரு இது லைக் பார்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வெளியில் அந்த சேர்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே உட்கார வைக்கிறாங்க பெஞ்சு. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அந்த அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருப்பா. ஸோ அந்த அட்ரஸ் மட்டும் அப்படியே காட்டி அங்கே ஆட்டோவில் ஏற்றி விட்டாச்சு, அவரும் கூட போகிறாரு ஓகேவா துணைக்கு. ஸோ நீங்கள் தான் அப்படியே அதில் சாஞ்சிருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். இவளை வச்சுக்கிட்டு, இப்போ அட்ரஸும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, இவளை எங்கே போய் விடுறது? சரி இங்கே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இதை போய் வாஷ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் போய் வாஷ் பண்ணிட்டு வரான். இருந்தாலும் ஸ்மெல் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து லைக் அங்கே திருப்பியும் போயிட்டு வேறு ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குறான். ஆக்சுவலாக இருக்குது, அவனோட வண்டியில் இருக்குது. ஸோ அதை மாற்றிக்கிட்டு இது அப்படியே வச்சுருக்கான் ஒரு கவரில். நீங்கள் உங்களை பார்க்குறான், நீங்கள் அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை பார்த்துட்டு, யார் நீ, ஏன் இப்படி இருக்க, இது வரையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒருத்தவனும் என்கிட்டேருந்து உருப்படியாக போனது கிடையாது, நீ அவ்வளோ தைரியமாக ஏன் மேலே வாமிட் எடுக்கிற. ஜிம்மினுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான்.
நீங்கள் எதுவுமே தெரியாத அப்பாவி புள்ள மாதிரி அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி தூங்குறா பார்த்தியா, உனக்கு இருக்குடி காலைல ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ உங்களை வந்து உங்கள் வேனில் உட்கார வைக்கிறான். ஏன்னா செம்ம பண்ணி ஜிமின் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு உங்களை வந்து பேசஞ்சர் சீட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறான். உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவன் நல்லா தூங்கிடுறான். இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக கண் முழிக்கிறீங்க. அம்மா பெட் காஃபிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பெட் காஃபியா அப்படி சொல்லிட்டு இவன் முறைச்சிட்டு இருக்கா உங்களை. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்ன என் வீட்டில் ஜன்னல்லாம் இவ்வளோ கிட்ட இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்துச்சி பார்க்குறீங்க. அப்போ தான் பக்கத்தில் ஜிமின் முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். சார், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆ, உங்கள் ஆயா நீ உட்காந்துருக்கிறது போலீஸ் ஜீப்பு அப்படின்றான். ஆ, போலீஸ் ஜீப்பா? சார், நான் எந்த தப்பு பண்ணல, எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஆ, உன் மொசரை கட்டிக்கு அரெஸ்ட் வேறு பண்ணுறாங்களா? இந்த அப்படி அப்படி சொல்லிட்டு அவன் தூக்கி போடுறான். சார், என்ன சார் கப்புனா தான் அடிக்குது? ஆ, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒழுங்காக இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி எடுத்துருவா நாளைக்கு. சார், ஆ, ஒன்று நீ வாமிட் எடுத்து வச்சிட்ட. சார், நானா? நீ தான் பக்கத்து வீட்டுக்காரவங்களா? அது ஒழுங்காக துவைச்சி எடுத்துருவா. சார், நான் எப்படி இங்கே வந்தேன்? நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு எங்கேயாவது போய் மோதி எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். அதனால தான் உன் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டு உன்னை இங்கே இருக்க வச்சேன். என்னையும் அனுப்பி விட்டுருக்கலாம்ல. நீங்கள் என்ன அட்ரஸ் அவங்க மூஞ்சில் எழுதி விட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதான் நீங்கள் அமைதியாகிடுறீங்க. ஒழுங்காக பஸ்ஸை பிடிச்சி போ, எனக்கு இதை துவைச்சி வேணும் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. திருப்பியும் குடிச்சிட்டு வந்தானே வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இங்கே வேன்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக உன்னை போலீஸ் ஸ்டேஷன் தான் இட்டு போவேன் அப்படின்றாரு. சாரி சார், இது என் ஃபர்ஸ்ட் டைம், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதே தான் உன் ஃப்ரெண்டும் சொன்னான். அவள் உருட்டுவா சார். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு போயிருந்தேன். அவளுங்க ஜூஸுன்னு வேறு ஏதோ கலந்து கொடுத்துட்டாளுங்க சார். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, சரி ஓகே ஓ அப்படின்றான். ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறீங்க. அவன் பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான் அவங்க வீட்டுக்கு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டியூட்டிக்கு வந்துடுறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் தான் போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறீங்க. ஈ, இதெல்லாம் தேவையாடி உனக்கு? அவளுங்க தான் ஏதோ கொடுக்குறானுங்களா, அந்த நாய்ங்களை நம்பியா குடிப்ப? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவகிட்ட போய் இவ்வளோ கேவலமாக எம்பாரஸ்மெண்ட் மூமெண்ட் தேவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இது வேறு துவைச்சிட்டேன், காய போட்டிருக்கேன், இதை போய் எப்படி அவங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி நம்ம ஈவினிங்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். ஜிமின் டியூட்டிலாம் முடிச்சுட்டு அவன் போலீஸ், நார்மல் போலீஸ் தான், சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்கு இங்கே வந்து நிற்பான் டிராஃபிக்கை இதை பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி திருப்பியும் இன்னைக்கு பேட்ரோல் முடிச்சுட்டு வந்திருக்கான். நீங்கள் அப்போ தான் அங்கேருந்து போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட தான். அது வந்து ஆக்சுவலாக ஒன் வே, ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடு வரவும் செம்மையாக கடுப்பாகுது ஜிமினுக்கு. நில்ல சார், வண்டியை ஓரங்கட்டு. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் ஓரம் கட்டுறீங்க. ஸோ ஜிமின் தான் வரான். சார், என்னங்க உங்கள் டிஷர்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைனு 500 ரூபா கட்டு அப்படின்றான். சார், நான் இதை கொடுக்க தான் சார் வந்தேன். உங்களை எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், நீங்கள் இல்லை. சரி நேற்று பார்த்த இடத்துல செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நீங்கள் எங்கே இருந்தீங்க, அதுக்கு எதுக்கு சார் நாங்கள் ஃபைன் கட்டணும்? நீங்கள் வந்தது தப்பான ரூட்டு, ஒன் வே, இந்த பக்கம் வரவே கூடாது. நீங்கள் நடந்து வந்திருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், எவ்வளோ தூரம் சார் நடந்து வர முடியும்? இது ஒன் வேன்னு தெரிஞ்சு வந்தது தப்பு. நீ கட்டுறியா உன் ஃப்ரெண்டு கட்டுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை சார், இருந்த காசில் தான் பெட்ரோல் போட்டு வந்தோம், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ரிச்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்ற மாதிரி ஆமாம் சாமி போட்டுட்ருக்கா. சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே, ஏட்டு இங்கே இந்த பொண்ணை பார்த்துக்கோ, நான் வரேன். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் போகிறீங்க, எதுக்குடா நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி
ஃபைன்லாம் கட்ட வேணாம். ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும். என்ன செய்யணும் சார்? நீ 10 மொத்தம் கொடுக்கணும். ஆ மொத்தமா? நான் எதுக்கு கொடுக்கணும்? நீ தான் கொடுக்கணும். வேறு யார் கொடுப்பா? சார் நான் எதுக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு தான் கொடுக்கணும். நான் சொல்கிற இடத்துல கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 5000 ஃபைன் கட்டு. சார் நீங்கள் அங்கே சொன்னது 500 தானே? 500 தான். அது லேட்டாக 5000 மாறிடுச்சு. நீ கோர்ட்டுக்கு போனேன்னா இன்னும் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிற? சார் நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க சார். அநியாயம்லாம் பண்ணல, கரெக்டாக தான் பேசுகிறேன். சரி இருங்க சார், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் எதுவுமே போகல. ஆக்சுவலாக தே ஹாவ் ஜாமர்ஸ். ஸோ எந்த ஒரு காலும் நெட்டும் அங்கே ஆன் ஆகாது. ஸோ ஜிம்மினுக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எதுவுமே போவே இல்லை, வேஸ்ட்டு தான். சார் இங்கே நெட்வொர்க் இல்லை சார். என் ஃபோன்லேயும் நெட்வொர்க் இல்லை. ஸோ இங்கேருந்து உங்களை எஸ்கேப் ஆக விட மாட்டேன். அதனால் ஒழுங்கா நான் சொன்னதை செஞ்சுட்டு போ. ஒன்று காசை கட்டு, இல்லை 10 மொத்தம் கொடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே கொடுக்குறேன். என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்ககிட்ட வரான். சரி இப்போது எங்கே கொடு அப்படி சொல்லிட்டு சீக்ஸ் காட்டுறான். நீங்களும் அப்படியே ஒன்று ஒன்றா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போது இங்கே அப்படி சொல்லிட்டு ஃபோர் ஹெட். ஸோ அப்படியே அங்கே ஒரு கிஸ். ஸோ ஒவ்வொரு இடமா ஃபேஸில் காட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் கிஸ் லிப்ஸில் கை வைக்கிறான். சார் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை? எனக்கு ஓவராக இல்லை. ஒழுங்கா கொடுக்குறியா 5000 ஃபைன் கட்டுறியா? சார் நான் உங்களுக்கு இத்தனை மொத்தம் கொடுத்துருக்கல, மீதி இந்த ஒரு கிஸ்க்கு மட்டும் நான் 500 வேணால் பே பண்ணவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 500 வச்சுருக்கியா நீ? சார் அப்போ என்கிட்ட ஏமாத்துறேன். சார் சாரி சார், நான் வேணுங்கலாம் பண்ணல சார். திருட்டுத்தனமாக சேர்த்து வச்சுருந்தது. வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த காசு நீயே வச்சுக்கோ. ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து போகலாம். சார் கொடுக்குறியா இல்லையா? சார் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவன் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. சார் கொடுத்துட்டேன். கொடுத்தியா? எனக்கு ஃபீலே ஆகலை. சார் கொடுத்துட்டேன் சார். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஃபீலே ஆகலை. நீ சும்மா கிட்ட வந்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. என் லிப்ஸில் நீ உன் லிப்ஸை வச்ச மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலையே அப்படின்றான். உங்களுக்கு செம கடுப்பாகுது. சார் நீங்கள் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க சார். எது நான் ஓவராக பண்ணுறேனா? சரி 5000 ஃபைனை கட்டு அப்படின்றான். சார் ப்ளீஸ் சார். அப்போ ஒழுங்கா கொடு. சார் கூடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் திருப்பியும் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே கொடுத்துட்டு வரீங்க. சார் இப்போ போகலாமா? சார் ஓகே போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக போகிறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவர் தான் அந்த ஏட்டு தான் சொல்கிறாரு. சார் ஃபைன் கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க. அப்போது ராத்திரி செம்ம ட்ரீட்டு போல் அப்படின்றாரு. இதெல்லாம் இந்த ஃபைனெல்லாம் என்னால் ஃபிசிக்கலாக காட்ட முடியாது. ஸோ நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு புரிஞ்சிருச்சு, சிரிக்கிறாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் பெட்டில் போராடுறீங்க. எப்படி என் ஃபஸ்ட்டு கேஸை ஸ்டீல் பண்ணா சரியான திருடவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்கீங்க. எருமாடே என்னடி பண்ணிகிட்டு இருக்க? எதுக்குடி கத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அப்போது பெட்டை போட்டு உடைக்காமல் ஒழுங்காக தூங்கு அப்படின்ட்டு திட்டிட்டு போகிறாங்க. போம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்துறீங்க. பொறுக்கி என்ன மாதிரி பொறுக்கியாக இருக்கான். ஒரு பொண்ணுங்க நிம்மதியாக இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க கடுப்பாயிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு கடுப்பே வந்து அவன் மேலே காதெல்லாம் மாறுது. ஸோ நீங்கள் ஜிம்மின் வந்து ஆக்சுவலாக செம்மையாக ஃப்ளோட் பண்ணுவான் எல்லாருக்கிட்டையும். ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் அதே மாதிரி அந்த வழியில் சுற்றிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி கரெக்டாக தான் வரீங்க. ஸோ ஜிம்மன் வந்து எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கான்னு பார்த்துட்டுருக்கேன். அந்த இடம் வந்து ஹைவே மாதிரி கொஞ்சம். ஸோ எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு லைக் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆகணும் வேகமாக போவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்த இங்கே பைக்கில் வச்சு நின்றுட்டு இருந்திருப்பாங்க இந்த லைசன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த குழந்த வந்து டக்குன்னு அங்கேருந்து கிராஸ் பண்ணி ஓடுது அந்த அம்மா கையை விட்டுட்டு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேகமாக லாரிலாம் வந்துட்டுருக்கு. அங்கே டக்குன்னு போய் பிடிக்கிறான் அந்த குழந்தைய. நீங்க ஆக்சுவலா அந்த ஆப்போசிட்ல நின்னு தான் ஜிமின பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவனுக்கே தெரியாம. ஸோ ஜிமின் டக்குன்னு பிடிக்கவும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன போய் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, நீங்க அவன புடிச்சு இழுத்துட்டு நீங்க இந்த பக்கம் வரீங்க. ஆனா உங்க தலை வந்து கொஞ்சம் வேகமாவே வந்து ஒரு லாரி இதில ஓரத்தில பட்டுடுது. ஸோ லைட்டா இடிச்ச மாரி கொஞ்சம் தூரம் போய் விழுறீங்க நீங்க. ஜிமினுக்கு என்னாச்சுன்னே புரியல. "என்ன? எனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தி முத்தி பார்க்குறான். அப்புறம் தான் அவன் ஆப்போசிட்ல பார்க்குறான். நீங்க போய் கிடக்குறீங்க. "ஐய்யய்யோ!" அப்படி சொல்லிட்டு, அங்க அதுக்குள்ள அந்த ஏட்டு இருக்கார்ல, அவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ இங்க போய் உங்கள பார்த்தா நீங்க அன்கான்ஷியஸா கிடக்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட் அதுக்கு மேல கத்துறா, "சார் அவள காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ செக் பண்ணதுல லைட்டா தலையில அடிபட்டுருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒண்ணுமே இல்ல அப்படின்றாங்க. அப்பதான் கொஞ்சம் ஜிமினுக்கு ஒரு உயிரே வருது. ஏன்னா அவன காப்பாத்த போய் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, ஸோ அதெல்லாம் நினச்சு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே மாரி உங்க மேல ஒரு லவ்வும் வருது ஜிமினுக்கு. எனக்காக எதுக்கு அவள் லைஃப ரிஸ்க்ல விடணும்? என்ன வேணா ஆகியிருக்கலாம். அந்த லாரி கொஞ்சம் வேகமா வந்திருந்தா உயிரே போயிருக்கும். எதுக்கு இந்த மாரி பண்ணா? அவன் அப்படியே யோசிச்சே உட்காந்துருக்கான். இப்படி ஒரு 1 ஹவர் ஆகுது. நீங்க அப்பதான் கண் முழிக்கிறீங்க. ஸோ டாக்டர் சொன்னோனே அதுக்கப்புறம் ஜிமின் போய் பார்க்குறான். "வயன், ஆ சார்" என்ன ஜிமின்னே கூப்பிடு. சார்லாம் வேணாம். ஜிமின், நீங்க எப்படி? எதுக்கு என்ன காப்பாத்துன? ஆ? உன் லைஃப இந்த மாதிரி விட்டுட்டு எதுக்கு என்ன காப்பாத்தணும்? நீ என்ன பெரிய தியாகியா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்க தான். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு நான் பெரிய தியாகின்லாம் எனக்கு நெனப்பில்ல. ஆனா என் முன்னாடி எந்த உயிர் போறதும் நான் விரும்ப மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்கள சேவ் பண்ணணும்னு தான் நெனச்சேன். உங்களையும் அந்த குழந்தையும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்கள பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். ஆனா இந்த மாதிரி திருப்பி பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, எனிவேஸ் நீங்க இன்னும் தேங்க்ஸ் சொல்லலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் சேவிங் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய இட்டு வரான். ஸோ அந்த குழந்தையும் உங்கள பார்த்து தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுது. அது வந்து ஓரளவுக்கு பேசுற குழந்தை தான் ஓகேவா? ஸோ அவங்க அப்பா, அம்மாவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க உங்களுக்கு. நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே அப்படியே சென்ட் ஆஃப் பண்றீங்க. ஸோ ஜிமின் தான் இருக்கான். உங்கள நல்லாவே பார்த்துக்கிறான். ஆக்சுவலா ஒன் டே உங்கள பார்த்துக்கணும். அங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ பெட் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. நல்லா ஜிமின் உங்கள பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ எப்படி வேணா விட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு இவரு இப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி ஒரு சாஃப்ட் கார்னர் ஜிமின் மேல உங்க அம்மாக்கு. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா உங்க 2 பேருக்குமே ஒரு லவ் கிரியேட் பண்ணுது. ஜிமினும் உங்க மேல ஃபால் ஆகுறான். ஆஃப்டர் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா உங்க 2 பேருக்கும் பியூட்டிஃபுல்லா ஒரு மேரேஜ் நடக்குது. அப்பப்ப ஆனா ஜிமின் டியூட்டின்னு ஓடிடுவான். அவங்களுக்கு அது மட்டும் தான் செம்ம கடுப்பாகும். என்னடா இது லைஃபு அப்படின்ற மாதிரி. உங்க கூட நம்ம வந்து ஒரு பொண்ணா என்ன நினைப்போம்? ஒரு ஒய்ஃபா, ஒரு லவ்வரா, நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம லவ்வரோ வந்து கண்டிப்பா நம்மள டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைப்போம். ஆனா அவன் டியூட்டின்னு தான் இருப்பான். இருந்தாலுமே அந்த அந்த வேலைய மட்டும் தான் நீங்க வெறுப்பீங்க தவிர, ஜிம்மின கிடையாது. நீங்க அவன் ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானா அப்படின்ற மாரி நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருப்பீங்க. திட்டுவீங்க, "இந்த வேலைய விட்டுட்டு நீ வேற ஏதாவது வேல பாரு. இல்ல வீட்ல கூட இரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அத கேட்கவே மாட்டான். ஸோ எப்படியோ உங்க மேரேஜ் நடக்குது. ஸோ இப்போ உங்க 2 பேருக்கும் அழகா ஃபர்ஸ்ட் நைட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜிமினும் உட்காந்துட்ருக்கீங்க அந்த பெட்ல.
ஜிமின், ம் இன்னைக்காவது உங்களுக்கு டைம் கிடைச்சதே, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படின்றீங்க. ஏய், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி நான் மிஸ் பண்ணுவேன், அதுவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு நீங்கள் ஒரு அடி வச்சுட்டு உன் விஷயத்த மட்டும் நீ கரெக்டாக இரு பொறுக்கி அப்படின்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இந்த பொறுக்கி என் குயின் கிட்ட தான் பொறுக்குவான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இன்னைக்காவது இருப்பல்ல, எங்கேயும் போயிட மாட்டல்ல, நான் ஒரு வாரம் டியூட்டிக்கு லீவ் சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, ஓகேவா? ஓகே, லவ் யூ ஜிமினா, லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே படுக்கிறீங்க. ஸோ ஜிமன் கொஞ்சமாக அப்படியே அந்த மல்லிகைப்பூலாம் வச்சுருப்பீங்கள்ல, அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறா. சூப்பராக இருக்குது, அண்ண மாதிரி பொறுக்கி ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, என் பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ளோட் பண்ணாமல் வேறு யாருக்கு ஃப்ளோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே பைட் பண்ணி ஒரு அழகான மேக் அவுட் செஷன் நடக்க போகுது. ஃபுல்லாக முடியல. ஸோ அதுக்குள்ளே ஏதோ கால் வருது. நீங்கள் அப்போ தான் கிஸ் கொடுத்துட்ருப்பீங்க ஜிமினுக்கு. டக்குன்னு கால் வரும், உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின், யார், சைலண்டில் போடு அப்படின்றீங்க. இருடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஜிமின், ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ், டிஸ்டர்ப் பண்ணிடலே. இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்றான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் ஏதோ சொல்கிறாரு போல். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்றான். கட் பண்ணிவிட்டு, சரி வாயின், நான் கிளம்புறேன். ஜிமின், எங்கே போகிற? ஏய், ஒரு முக்கியமான விஷயம்டி, ஒரு முக்கியமான கேஸில் க்ளூ கிடச்சிருக்கான், அதனால் நான் கண்டிப்பாக போகணும். ஜிமின், என்ன பேசிகிட்ருக்க நீ? இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நைட், முக்கியமான நாள். நீ என்னன்னா நம்ம முக்கியமான நாளை விட்டுட்டு நீ எங்கேயோ கேஸுன்னு சொல்லிட்டு டியூட்டிக்காக போறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வாயன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி தான் இந்த வேலையும். இந்த வேலையை நான் லவ் பண்ணி பண்ணுறேன், அதை மட்டும் மறக்காத அப்படின்னு சொல்கிறான். அது சொன்னோன்னே லைக் உங்களுக்கு இன்னுமே செம்ம டென்ஷன் ஆகுது. சரி நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படி ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். நீங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் ஒரு வாரம் 2 வாரம் ஜிமின் இப்படியே கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வீட்டில் இருக்க மாட்டான். இப்படியே போயிட்டே இருக்கவும் உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. ஜிமின், உனக்கு என்ன தான் நினச்சிட்ருக்க? எனக்காக ஒரே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? நீ ஒரு வாரம் லீவ் கேட்டிருக்கன்னு, ஆனால் ஒரு நாள் கூட என் கூட இருந்ததா எனக்கு கொஞ்சம் நினைவில்லை ஜிமின். வாயன், உனக்கு தெரியும்ல, மற்ற வேலை மாதிரி இது இல்லை, நான் போலீஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு வேலை இருக்கும். மற்றவங்கள மாதிரி என்னால் தீபாவளி பொங்கலுக்குன்னு லீவ் எடுக்க முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் லீவ் இருக்குது, ஆனால் எனக்கு கிடையாது, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தானே வாயன் கல்யாணம் பண்ணேன். தெரியும் ஜிமின், இருந்தாலும் எனக்குன்னு ஆசை இருக்கும்ல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது வாயன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, ஒரு முக்கியமான கேஸ் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இது எல்லாமே மாறிடும். நீ சொன்ன மாதிரியே நான் 1 மந்த் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இன்னுமே செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த வேலையை நான் ரொம்ப வெறுக்கிறேன் ஜிமின். ஐ ஹேட் திஸ் ஜாப், ஐ ஹேட் இட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு போயிடுறீங்க. ஸோ அவங்க ஜிமினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வர லேட் ஆகுன்றான். அதுக்கப்புறம் அவங்க போய் சமாதானப்படுத்துகிறான். நீங்கள் அந்த பக்கம் கோச்சிக்கிட்டு நீங்கள் மூஞ்சே பார்க்கவே இல்லை ஜிமின் மூஞ்சே. வயன் 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 போடா, இங்கேருந்து போயிடு போ, உன் ஜாபே கட்டி பிடிச்சிட்டாலு, உன்னை கூப்பிட்றாங்கண்ணா உங்கள் சார், நீ போல. வயன், இங்கே பாருடி, நான் சொல்லிட்டேன் உன் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சரியா? உண்மையா? ரியலி? உண்மையால்தான். சரி அப்போ ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் ப்ராமிஸ் பண்ணாமல் அப்படியே மழுப்பிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகி நீங்களும் அங்கங்கே கிஸ் பண்ணுறீங்க.
ஸோ அப்படியே ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறீங்க, நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க, ஜிமினும் செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ அங்கங்கே பைட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு க்யூட்டான ஒரு மேக் அவுட் செஷன் நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் மேலே படுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் திருப்பி கால் வருது. ஸோ நீங்கள் தூங்கிட்டீங்க நல்லா. உங்களை அப்படியே ஓரமாக அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கண் முழிச்சு பார்க்குறீங்க. எங்கே ஜிமினை காணோம், பொறுக்கி ஏமாற்றிட்டு போயிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷனாக ஆகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவனுக்கு அப்படியே சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 மந்த்து கிட்ட ஆகியிருக்கும்டா. 2 பேருமே இப்படி தான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போட்டே இருப்பீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு. ஆனால் அவன் ஏதோ ஒரு கேஸ், முக்கியமான கேஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இப்போது ஜிமின் போலீஸ் ஸ்டேஷனில் தான். ஹலோ, யார்? என்ன ஜிமின், என்ன ஞாபகம் இருக்கா? ஃபிலிக்ஸ்? பரவாயில்லையே, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆமாம், என் ஆளுங்களை 10 பேரை நீ போட்டுட்டியாமே, என்ன அவ்வளோ திமிராடா உனக்கு? ஹே ஃபிலிக்ஸ், தைரியம் இந்த நேரில் வாடா, எதுக்கு பொட்டை மாதிரி பின்னாடி ஒழிஞ்சிட்டு பேசுகிற அப்படின்றான். ஜிமின், நான் நேரில் வருவேன்னா நீ எதிர்பார்க்காத. ஏன்னா நான் இங்கே இல்லை, ஃபாரினில் இருக்கேன். உன்னால் என்னை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. காட், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். உன் பொண்டாட்டி இனிமேலும் உன் கூட பேச மாட்டா. ஏய், என்ன சொல்கிற? ஆமாம், உன் பொண்டாட்டிய நான் தூக்க சொல்லிட்டேன். அவன் இனிமேலும் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஹலோ 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 ஃபிலிக்ஸ், ஏய், நோ யூஸ், அவன் கட் பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ, இது ஜிமினா? யா, நீங்கள் யார்? சார், இந்த இடத்துல யாருக்கோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஐ திங்க் மேபி உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வரீங்களா அப்படின்னோடனே லைக் சொன்ன ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஸோ அங்கே உடனே அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா அவங்களுக்கு ரத்தம் ஊற்றி கிடக்குது, ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்காங்க. ஜிமின் உங்களை போட்டு குலுக்குறான், எழுந்துருன்னு சொல்லிட்டு. ஆனால் நோ யூஸ், உங்கள் ஃபோர்ஹெட்டில் இருந்தால் அப்படியே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பக்கத்தில் பார்த்தா ஏதோ ஒன்று ரிப்போர்ட் இருக்குது. ஜிமின் அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான். அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் இன்னுமே பயங்கரமாக அழுகுறான். அவன் எழுந்துரு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு. போகிற வழிலாம் ஜிமின் பயங்கரமாக எழுந்திருப்பான், எழுந்துருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே லைக் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு செம்ம சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆனால் பேபி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் பழைய நினைவெல்லாம் இழந்துட்டீங்க. உங்களோட கை கால்லாம் அசைவு இருக்காது, பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இது எல்லாமே ஜிமினுக்கு தெரிய வரும்போது அவன் சுத்தமாக உடஞ்சி போயிடுறான். ஏண்டி என் மேலே கோவத்தை காட்டுவல்ல, அந்த மாதிரி கோவத்தை காட்டி அடிடி, செருப்பால் அடிடி. ஆனால் இந்த மாதிரி பேசாமல் மட்டும் இருக்காத வயன், எழுந்துரும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னுமே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்களை போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு உங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி சாப்பாடு ஊட்டிட்டு உங்களை படுக்க வச்சுருக்கான். வயன், திருப்பி எழுந்து சண்டை போடுறீ ப்ளீஸ் வயன், உனக்காக தானே காத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஜிந்தா, டேய், நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. நீ அவ கூட நல்லா பேசு. கண்டிப்பாக அவளுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வரலாம். அதே மாதிரி இந்த பேரலைஸ் ஆகியிருக்கட்டும் சரியாகலாண்டா. நான் அதை தான் விரும்புகிறேன். வயன் பழையபடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜின்னு கிளம்புறாரு. ஜின் வந்து டாக்டர். ஸோ உங்களை செக் பண்ணிவிட்டு அவர் போயிருப்பார். ஸோ அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
யோசிச்சுட்டு ஒரு ஸ்மர்க் பண்ணுறான். சாரி வாயன், நீ மட்டும் அந்த உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நீ இந்த நிலமையில இருந்திருக்க மாட்ட. ஆனால் உனக்கு இந்த அளவுக்கு ஆகும்னு நான் எதுவும் பார்க்கல, என்னை மன்னிச்சிடுவாயன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஜிமின் ஒரு சைக்கோபாத், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் கூட ஜிமின் ஒன்றா இருந்திருப்பான்ல, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் ஜிமின் ஃபீலிக்ஸ் கூட பேசியிருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் தினமுமே நீங்கள் எங்கே வீட்டில் தானே இருப்பீங்க, அங்கே இங்கேயும் சுற்றிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் சும்மா எதர்ச்சியாக அந்த பக்கம் போகும்போது டோர் மாதிரி இருக்கும், லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி. நீங்கள் ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளே போகும்போது செம்ம ஸ்மெல் அடிச்சிருக்கும், ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல்லு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாயை பொத்திக்கிட்டு அப்படியே பொறுமையாக போய் பார்க்குறீங்க. அங்கங்கே ஒரு மாதிரி அங்கங்கே பிளட் சிந்தி இருக்கு, ஏதோ கை கால், அதுக்கப்புறம் என்னென்னமோ கிடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுச்சு. இது யார் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியல. ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்குது, ஒரு வேளை ஜிமின் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அப்படி கிடையாதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் ஜிமின் வேலைன்னு தானே போகிறான். எங்கே போகிறான், எப்போ வரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ரூமில் இருப்பேன், இல்லை வேற எங்கேயாவது போயிடுவேன். ஒரு வேளை ஜிமின் இதெல்லாம் பண்ணுறானா, இதனால ஜிமினுக்கு என்ன என்ன லாபம்? ஜிமின், நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுது. நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறீங்க. ஸோ அங்கே வந்து இந்த டிரைவர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் மயங்கி விழுந்து கிடக்குறீங்க. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஜிமின் கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஜிமினோட டிரைவர் தானே, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் அந்த ரூமை பார்த்துறீங்க, லைக் ஓப்பன் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். ஜிமினுக்கு செம்மையாக அலர்ட் ஆகிறான் ஜிமின். நீ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார், நான் என்ன பண்ணும்? அவன் மயக்க தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரட்டும், நான் சொல்கிறப்ப வாயனை தூக்கிடு. சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், வாயனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடாது. வாயன் எனக்கு வேணும், ஏன்னா அவளை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு வாயன் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டா. கண்டிப்பாக அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா நான் தான் பண்ணியிருப்பேன்னு. இந்த விஷயம்லாம் வாயனை அடித்து தூக்கிடு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஏந்திருக்கும் போது தான் ஜின் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும், ஜிமின் பண்ணியிருப்பான். ஆனால் லைக் எங்கே அடித்தா எப்படி வந்து உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அடிச்சிருப்பான் அந்த டிரைவரை வச்சு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பேரலைஸ் ஆகிற அளவுக்கு அவனுக்கு இந்த மாதிரி ஆகும்னு தெரியாது. வயன், நீ மட்டும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கமா இருந்திருந்தா இந்நேரம் நீ நல்லா இருந்திருப்ப. ஆனால் பேரலைஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு பழைய ஞாபகம் வராமல் இருக்கிறதே நல்லது. வந்துச்சு, நீ உயிரோடு இருக்க மாட்ட. ஸோ ஜிமினுக்கு எப்படி இந்த மாதிரி ஹேபிட் வந்துச்சுன்னா, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து இது இருக்குது. ஆஃப்டர் இந்த போலீஸ் ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டு அவங்க கட்ட முடியலன்னா லைக் அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள கொலை பண்ணுறது தான் வேலை. ஸோ இந்த ஹேபிட் வந்து அவனுக்கு ரொம்ப நாளாகவே இருக்கும். ஆனால் உங்களை பார்த்தோன்னே அந்த மாதிரி தான் தோணியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பீங்க, மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல். ஸோ அதுவே உங்களை வந்து ரொம்ப பிடிக்க வச்சிருச்சு. அதனால தான் ஜிமின் உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான், உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களை சரி மெமரி லாஸ் பண்ண வச்சு உங்களை வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்திருப்பான். ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேரலைஸ் ஆகிற அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும்னு தெரியாது. உங்களை நினச்சி அப்பப்போ ஃபீல் பண்ணுவான். ஆனால் நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பியும் ஏதாவது உங்களை பண்ணவும் துணிவான். ஓகேடா, இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே முடிச்சுக்கலாம்.
ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. சீக்கிரமாக நம்ம ஃபேமிலியில் 1K வர எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணுறேன். ஓகேடா, பாய் அம்மி. நெக்ஸ்ட் ஹவரில் பார்ப்போம். சரங்கே.